Next topic is factors affecting dividend policy. So, what are the general factors? What are the things that a company has to consider? ஓகே ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பெனி என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணும், எதெல்லாம் வந்து நம்மளோட டிவிடெண்ட் பாலிசியை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிவிடெண்ட் பாலிசி. ஸ்டெபிலிட்டி ஆஃப் இயர்னிங்ஸ். ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் இயர்னிங்ஸ் வந்து ஸ்டெபிலிட்டினா என்ன, நிலையாக இருக்கிறது. ஸோ வந்து கம்பெனி வந்து ஒரு ரெகுலராக வந்து ப்ராஃபிட் அட்டைன் பண்ணாங்க. இயர்னிங்ஸ்னா என்ன, ப்ராஃபிட் இன்கம் வந்து அதிகமாக இருக்கு எக்ஸ்பென்சஸையும் தாண்டி அப்படின்றது தான் நம்மளோட இயர்னிங் சொல்லுவோம். இன்கமோ காஸ்ட் எக்ஸ்பென்சஸையும் இன்கமையும் ரெவன்யூஸையும் கம்பேர் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ப்ராஃபிட் இல்லைன்னா இயர்னிங்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு கம்பெனி தே ஆர் கெட்டிங் ப்ராஃபிட்ஸ், ஸோ அதை பொறுத்து தான் நம்மளோட டிவிடெண்ட் பாலிசி எப்படி நம்ம வந்து டிக்ளேர் பண்ண போறோம், என்ன மாதிரி பே அவுட் ரேஷியோ வச்சுக்க போறோம், என்ன பெர்சன்டேஜ்ல ரிட்டன்ஷன் ரேஷியோ வச்சுக்க போறோம் அப்படின்றத அதை பொறுத்து தான் இருக்கு. ஸோ ஸ்டெபிலிட்டி ஆஃப் இயர்னிங்ஸ்னா எவ்வளோ ப்ராஃபிட்டை நம்ம அட்டைன் பண்றோம், எவ்வளோ நம்மளுக்கு இயர்னிங்ஸ் இருக்கு கம்பெனிக்குள்ள, ஸோ அதை பொறுத்து தான். ஒரு நிலையா அப்படியே போயிட்டு இருந்தது ஸ்மூத்தா, this year 10 lakhs, next year 11 lakhs, இந்த மாதிரி வந்து if you are getting a profit அப்படின்னா gradually dividend ஒரு ஷேருக்கு இவ்வளோன்னு கூட we can raise. so if you are not earning properly அப்படின்ற போது கண்டிப்பாக you cannot declare much dividend to the shareholders, you require the amount in your company. so அதுதான் வந்து stability of earnings. and then age of firm. so age of firmனா கம்பெனி எவ்வளோ வருஷமா ரன் ஆயிட்டு இருக்கு, ஸோ எத்தனை வருஷமா கம்பெனி போயிட்டு இருக்கு. நான் சொன்ன மாதிரி வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பணம் தேவை. பிசினஸ் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, இன்ட்ரடக்ஷன் ஸ்டேஜ், யூ மைட் பி நோயிங் அபவுட் தி பிசினஸ் சைக்கிள்ஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன் திங்ல இருக்காங்க, அவங்க ப்ராடக்டும் அவங்க பிசினஸும் இட் இஸ் வெரி நியூலி எஸ்டாப்ளிஷ்டு கம்பெனி அப்படின்னா they cannot declare more dividend. ஸோ ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சு growth மெச்சூரிட்டி நல்லா இருக்கு அப்படின்னா நல்லா வந்து ஒரு காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்ல கூட நல்லா சர்வை பண்ணக்கூடிய கம்பெனி அப்படின்னா கண்டிப்பாக வந்து they might enjoy more profits, they might have more demands, more sales. that time they can declare more dividend to the or reasonable dividend வந்து பே பண்ணலாம் ஷேர் ஹோல்டருக்கு. again வந்து if you are losing the market share, if you are going down day by day, then you cannot pay the dividend to the shareholder. so what is the age of the firm there? it is a newly established less than 1 year, or it is more than 5 years or 10 years. so what is the age of the firm? okay, so that determines your dividend policy. and then regularity and stability in dividend payment. so to what an extent your investor is there. ஸோ இன்வெஸ்டார் வந்து இன்வெஸ்டாரோட பெர்செப்ஷன் நம்ம முக்கியமாக அவங்களோட மைண்ட் செட்டை இங்கே வந்து எடுத்துக்கணும். அண்ட் தென் கம்பெனியோட பாலிசிஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் பொறுத்து வந்து யூ ஹாவ் டு பே தெம் தி டிவிடெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இட் செல்ஃப் யூ ஆர் டெல்லிங் தம் தட் யூ வில் பி கெட்டிங் அ ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் லைக் பென்ஷனர்ஸ் அந்த மாதிரி பீப்புள் வந்து இஃப் தே ஆர் இன்வெஸ்டிங் இன் யுவர் கம்பெனி, இஃப் தே ரெக்வயர் நீங்க வந்து அடிஷ்னலா டிவிடெண்ட் கூட கொடுக்க தேவையில்ல, அடிஷ்னல் வந்து இன்வெஸ்ட் பண்ண கூட தேவையில்ல, பட் ஐ நீட் நவ். ஓகே, ஸோ எதுக்காக நம்ம வந்து ரிஸ்கியான செக்யூரிட்டிஸ்க்கெல்லாம் போகாம வந்து ரிஸ்க்லெஸ்ஸா இருக்க செக்யூரிட்டிஸ்ல எதுக்காக இன்வெஸ்ட் பண்றோம், லைக் பேங்க் டெபாசிட் இல்ல கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் எதுக்காக வந்து இல்ல ரியல் எஸ்டேட்ஸ் இந்த மாதிரி போறதுக்கான ரீசன் என்ன, வந்து இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம வந்து வில் பி டேக்கிங் பேக், இவ்வளோ நம்ம அமௌண்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் சேஃப்டியா இருக்கும் அப்படின்ற பர்பஸ்க்காக தானே நம்ம வந்து போயிட்டு பேங்க்ல டெபாசிட் பண்றோம். அந்த மாதிரி வந்து ரிஸ்க் இல்லாத செக்யூரிட்டிஸ்ல போய் இன்வெஸ்ட் பண்றாங்க பீப்புள். ஸோ அதே மாதிரி தான் வந்து இஃப் பீப்புளோட மைண்ட் செட்டை பொறுத்து ஹவு ஃபார் தி கம்பெனி இஸ் கோயிங் டு பே தி ரெகுலர் ஆர் தி ஸ்டேபிள் டிவிடெண்ட். ஓகே, ஸோ அதை பொறுத்து நம்மளோட டிவிடெண்ட் பாலிசி அஃபெக்ட் ஆகும். டைம் ஃபார் பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட். ஸோ வாட் இஸ் தி டைமிங் when you will be paying the dividend? as we discussed, interim dividend na abnormal profit enjoy பண்ணிட்டாங்கன்னா within next annual general meeting வரைக்கும் postpone பண்ண முடியாதுன்றதுனால முன்னாடியே பே பண்றாங்க. இல்ல வந்து at the year end after annual general meeting அப்புறம் வந்து you are going to pay. so what is the timing of your payment?
every quarterly or half-yearly basis or yearly basis, or how you are going to pay, or whenever only if you receive the profit you will be paying, profit earn பண்ணும்போது மட்டும் பே பண்ணுவீங்களா, இல்ல வந்து ரீடைன் ஏர்னிங்ஸா நிறைய வந்து பிசினஸ்ல வந்து வச்சுக்கிட்டு you are going to pay some certain amount. So what is the timing, what method you adapt? Okay, so when you will be paying, so that is the time for payment of dividend. Then liquidity of funds. So this is also very very important. Liquidity அப்படின்னா என்ன, sufficient cash கையில இருக்கணும். ஓகே, ஸோ வந்து கேஷ் இல்லாம பிஸ்னஸ் எந்த இடத்துலயும் முடங்கி போக கூடாது, அதுதான் லிக்விடிட்டினா. ஸோ லிக்விடிட்டினா என்ன, லிக்விட் கேஷா உன்னோட ஹேண்ட்ஸ்லயோ இல்ல பேங்க்ல இருக்கக்கூடிய பேலன்ஸோ எனிதிங், இட் இஸ் ஆல்சோ லிக்விட் கேஷ் தான். ஸோ அதனால வந்து அதாவது ஈஸியா கன்வெர்ட் பண்ணிட முடியும், கேஷா கையில இருக்கு அப்படின்னாலே அது லிக்விடிட்டின்னு அர்த்தம். ஸோ லிக்விடிட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ், பிஸ்னஸ்ல எந்த அளவுக்கு வந்து கேஷோட நடமாட்டம் இருக்கு. ஓகே, ஸோ என்ன வேலையா இருந்தாலும் கேஷ் இல்லாம நடக்காது. எப்படி நம்ம வீட்லயோ அதே மாதிரிதான் பிசினஸ்ல இன்னும் வந்து கிரிட்டிக்கல். ஸோ அப்படி இருக்கும்போது ரா மெட்டீரியல் ப்ரொக்யூர் பண்ண, சப்ளையர்ஸ்க்கு ப்ரொக்யூர் பண்ணோடனே வி ஹாவ் டு பே. ஸோ எய்தர் வந்து அப்பயே பே பண்ணுவாங்க, இல்லை கிரெடிட் பேசிஸ்ல கூட வந்து வில் பி ப்ரொக்யூரிங் ரா மெட்டீரியல்ஸ். அந்த டியூ டேட்ல அவங்களுக்கு ஆனால் கண்டிப்பா வந்து சர்டைன் அமௌண்ட் யூ ஹாவ் டு பே. ஓகே, ஸோ சப்ளையர் கிட்ட இருந்து ரா மெட்டீரியல் வாங்குறீங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜஸ்லயும் வேர் ஹவுஸ் வந்து ரெண்ட் எடுக்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா ரெண்ட் பே பண்ணணும். ஃபேக்டரி ரெண்ட்ல பேசிஸ்ல எடுக்கிறீங்க, அப்ப யூ ஹாவ் டு பே தி ரெண்ட். ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணும். அது மாதிரி லாட் ஆஃப் எக்ஸ்பென்சஸ் இஸ் தேர் ஃபார் தி கம்பெனி. ஸோ லிக்விட் கேஷ் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். ஸோ அட் தட் டைம் நீங்க ப்ராஃபிட் என்டையர் வந்து வி கேனாட் டிஸ்ட்ரிபியூட். ஓகே, ஸோ அங்க வந்து இன்அடிக்வேட்டா போயிட்டு இருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டலே இன்அடிக்வேட்டா இருக்கு அப்படின்ற கட்டத்துல டிவிடெண்டை ஃபுல்லா வந்து வி கேனாட் டிஸ்ட்ரிபியூட். ஓகே, சைக்கலாஜிக்கலா சாட்டிஸ்ஃபை பண்ணும் ஷேர் ஹோல்டர் அப்படின்றதுனால டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து கம்பெனில எவ்வளவு கேஷ் இருக்கு, எவ்வளவு ஃபண்ட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு, எவ்வளவு இன்ஃப்ளோஸ் வருது. இன்ஃப்ளோஸ் நிறைய இருந்ததுன்னா கம்பெனிக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணலாம். பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அடிக்வேட் அமௌண்ட், இட் இஸ் வெரி வெரி ஷார்டேஜ். ஸோ தென் யூ கேனாட் டிஸ்ட்ரிபியூட் டிவிடெண்ட். ஸோ டு அன் எக்ஸ்டென்ட் only you can satisfy your shareholders. So this is the liquidity of funds and policy of control. Okay, so இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு பிஸ்னஸ் தொடங்குறேன். பிஸ்னஸ் தொடங்கிட்டு பணம் வந்து எனக்கு பிஸ்னஸ்க்கான ஐடியாலாம் இருக்கு, எப்படி பண்ணணும், என்ன டைப் ஆஃப் ப்ராடக்ட், இல்லை என்ன நேச்சர் ஆஃப் பிஸ்னஸ் எல்லாம் டிசைட் பண்ணிட்டேன். ஸோ ஆனால் வந்து எங்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற போது தான் நான் என்ன பண்ணுறேன், பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்டை மொபிலைஸ் பண்ணுறோன்னு ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ்லாம் இஷ்யூ பண்ணி ஃபண்டை மொபிலைஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பிஸ்னஸ்க்காக. ஸோ அப்படி நான் மொபிலைஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறேன். இப்போ மொத்தமாக எடுத்துகிட்டு போய் நான் வந்து டிவிடெண்டாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் எனக்கு பணம் தேவை, மறுபடியும் அடிஷ்னல் ஃபண்டை ரைஸ் பண்ண திருப்பி நான் வந்து போயிட்டு ஷேர்ஸ் டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸோட பவர், கண்ட்ரோல் எல்லாமே வந்து தே கெட் அஃபெக்டட். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அடிஷ்னலாக ஃபண்ட்ஸ் தேவை, திருப்பி வந்து மொபிலைஸ் பண்ணுறதுக்கு பப்ளிக் கிட்ட போய் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணனா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸோட கண்ட்ரோல், அந்த ஓனர்ஷிப் எல்லாமே வந்து டைல்யூட் ஆகும். ஸோ அதனால வந்து we cannot distribute entire amount as dividend. Okay, so without distributing also it is very difficult to வந்து shareholders motivated feel பண்ண மாட்டாங்க. If you are distributing entire amount as dividend, then if you whenever you want money, then you have to again go lot of procedures, வந்து இது criterias fulfill பண்ணி மார்க்கெட்ல ஷேர்ஸ் வந்து float பண்ணிட்டு ஃபண்டை கொண்டு வரணும் பிஸ்னஸ்க்கு. அப்போ வந்து 10 பேர் இருக்கக்கூடிய கம்பெனியில் ஷேர் ஹோல்டர் நீங்கள் வந்து பணம் வேணுன்றதுக்காக நீங்கள் 20 பேராக கொண்டு வந்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய 10 ஷேர் ஹோல்டருக்கு அவங்களோட ரைட்ஸ் அண்ட் பவர் இன்சைட் தி கம்பெனி வில் கோ. ஓகே, ஸோ வந்து அதை பகிர்ந்துக்கின மாதிரி. ஓகேங்களா? ஸோ அதனால வந்து வாட் வந்து தி கண்ட்ரோல் தே ஹோல்ட் இன் தி கம்பெனி வில் கெட் ரெடியூஸ்ட், வில் கெட் டைல்யூட்டட். ஸோ வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் கம்பெனி வந்து தன்னோட டிவிடெண்ட் பாலிசியை அமைச்சுக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீபேமெண்ட் ஆஃப் லோன். ஸோ லோன், டெப்ட், கடன்.
ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒரு கிரிட்டிக்கலான நிலைமையில இருக்காங்களா இல்ல ஓரளவுக்கு சுமாரான நிலைமையில இருக்காங்களா அந்த கம்பெனி. ஸோ லோன் வந்து என்ன டைம்ல இன்ட்ரெஸ்ட் தே ஹேவ் டு பே, டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும், அதெல்லாம் என்ன டைம் பீரியட்ல பே பண்ணும், அவங்களோட கமிட்மெண்ட் அவங்களோட கிளைமை தான் ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ஃபுல்ஃபில் பண்ணணும். வெதர் ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணாலும் சரி இல்ல லாஸ் இன்கர் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக லோனுக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் பேங்க் இல்ல பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தாலும் கட்டி தான் ஆகணும். அதே மாதிரி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ்க்கு பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல கம்பெனி இருக்காங்க, தே ஆர் ரேசிங் மோர் ஃபண்ட்ஸ் த்ரூ டெப்டா த்ரூ டிபெஞ்சர்ஸ் மூலமா ரேஸ் பண்றாங்களா இல்ல லோன் அடிஷ்னலா நிறைய வந்து தே ஆர் கெட்டிங் அப்படின்றது வந்து தே ஹாவ் டு திங்க் ஓவர், கம்பெனி ஹாஸ் டு திங்க் ஓவர் அக்கார்டிங்லி தே ஹாவ் டு டிக்ளேர் தி டிவிடெண்ட். ஸோ அவங்களோட கமிட்மெண்ட் இந்த மாதிரி கமிட்மெண்ட்டே அதிகமாக இருந்ததுன்னா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எப்படி வந்து டிவிடெண்ட் வந்து பே பண்ண முடியும். ஸோ அதனால வந்து அந்த மாதிரி இடத்துல வந்து தே கனாட் ஓவர் ஃபண்ட்ஸ் வந்து தேவைப்பட்டுட்டே இருக்குன்றதுனால டிபெஞ்சர்ஸ் மூலமா இல்ல டெப்டை வந்து மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹவு தே வில் பி கெட்டிங் டிவிடெண்ட். ஓகே, ஸோ அதனால வந்து கம்பெனி எப்படி ரன் ஆகுது, அவங்க லோன் ரீபேயிங் கெப்பாசிட்டி, சால்வெண்ட் பொசிஷன், இதெல்லாம் பொறுத்து கூட வந்து டிவிடெண்ட் பாலிசி அமையும். கவர்மெண்ட் பாலிசிஸ், கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு லிபரலா இருக்காங்க, சர்டைன் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபேவரபிளா இருப்பாங்க இல்ல வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் சப்சிடி இந்த மாதிரி சப்போர்ட்ஸ்லாம் வந்து கவர்மெண்ட் தே மே கிவ் ஃபார் சர்டைன் கைண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ கவர்மெண்ட் பாலிசிஸ் வெதர் தே ஆர் ஸ்ட்ரிக்ட் ஆர் வெதர் தே ஆர் லிபரல், வெதர் தே ஆர் கிவிங் மெனி கன்செஷன்ஸ் டு தட் இண்டஸ்ட்ரி, சப்சிடிஸ் ஆர் ப்ரொவைடட் டு தட் பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி, பேக்வர்ட் ஏரியாஸ்னா அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் வில் சப்போர்ட், இல்லை நியூலி இதுனா வெஞ்சர் கேபிட்டல் அந்த மாதிரி ஃபினான்சிங்லாம் கூட இருக்கு. ஓகேங்களா, ஸோ அதனால வந்து கவர்மெண்ட் பாலிசிஸ் என்ன, ஓகேங்களா, அட் ப்ரெசென்ட் எக்கனாமிக் கண்டிஷன்ஸ் என்ன அதை பொறுத்தும் இருக்கு. பூமிங் கண்டிஷனால வளர்ச்சி அடையுதா இல்ல டிப்ரெஷன் பீரியட்ல இருக்கா, ரொம்ப இறங்கி போன நிலைமையில இருக்கா, ஸோ கண்ட்ரியோட growth டெவலப்மெண்ட் எக்கனாமிக் அந்த சுச்சுவேஷன், கவர்மெண்ட் என்ன டைப் ஆஃப் பாலிசிஸ் அடாப்ட் பண்றாங்க, வந்து என்ன டைப் ஆஃப் செக்டார்ஸ்க்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க, அதை பொறுத்து தான் வந்து அந்த இண்டஸ்ட்ரி அந்த கம்பெனி அதுக்குள்ள இருக்கக்கூடிய கம்பெனி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையுது, எந்த அளவுக்கு growth அண்ட் டெவலப்மெண்ட் சந்திக்குது, ப்ராஃபிட் எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி dividends வந்து அமையும். So next legal requirements, obviously this is also similar. So whatever the rules and regulations that has to be adapted by the company, day to day businessல வந்து what are the things, export பண்ணக்கூடிய கம்பெனி, export oriented அந்த யூனிட்ஸா, என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் வந்து they are doing, அதுக்கு என்னென்ன வந்து they are adapting. ஓகே, ஸோ லீகல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு அந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி இல்லை கம்பெனிக்கு, ஸோ அதெல்லாம் கூட வந்து நம்மளோட ப்ராஃபிட்ஸ் அதை பொறுத்து அமையும். அந்த ப்ராஃபிட்ஸை பொறுத்து டிவிடெண்ட்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க. அண்ட் தென் தி ட்ரேட் சைக்கிள்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ சைக்கிள்னாலே இட்ஸ் அ ரொட்டேஷன் ஒன். ஸோ எவ்ரி டைம் இட் இஸ் நாட் எ ஸ்டேபிள் திங். Okay, so businessன்றது it might be in the introduction stage or in the growth stage or in the maturity stage or saturation or decline stage. Hopefully you would have studied about product life cycle and business life cycle. So like that there is always a fluctuation in your business. So every now and then you cannot give us the same type of dividend or you cannot maintain a same thing. Okay, so that's what. So it depends upon, okay, it depends upon the age of the firm or the nature of business or the stage where you are at current situation, where you are in the growth or maturity stage, you might earn more profits there, more market share will be there for you, more profits means you can declare dividend there. You are falling down, ஓகே, டெப்ட் கடன் முதல்ல ஃபுல்ஃபில் பண்ண வேண்டியது, கடனுக்கு வட்டி கட்டணும், இன்ட்ரெஸ்ட் கட்டணும், அண்ட் வந்து அவங்களுக்கு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணும். அதுக்கப்புறம் தானே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அவங்களுக்கே நம்ம வந்து கடன் ஒழுங்கான முறையில் பே பண்ண முடியல, நம்மளோட மார்க்கெட் எல்லாம் இட் ஹாஸ் காட் டவுன், demands எல்லாம் it has come down, everything has gone, sales is not there, profit is not there, then at that time we cannot declare a dividend. Okay, so it's very difficult for the company. Okay, so the trade cycles is that where at current you are in which stage your business is or which stage your products is,
வெதர் யூ ஆர் டைவர்சிஃபைங் யுவர் பிஸ்னஸ். டைவர்சிஃபை பண்றதுன்னா வேற பிஸ்னஸ்ல வந்து ஒன்று ஃப்ளரிஷ் ஆகல இப்போ அப்படின்னா வேற யூ ஆர் மூவிங் இன் டு. ஓகே, ஸோ இப்போ ரிலையன்ஸ்லாம் வந்து தே ஹாவ் மெனி டைவர்சிஃபைட் பிஸ்னஸ். தே ஆர் இன் டு தி network communication network, they are into the other petroleum. Okay, so like that how we are going to diversify. Okay, so business irukku abdina, if they are diversifying means risk spread over there, then profits also ஒரு industry ஒரு செக்டார்ல ஒரு கம்பெனில இல்லனா கூட இன்னொருத்துல you can earn. Okay, so அந்த மாதிரி வந்து trade cyclesன்றது it's a very important thing which we have to consider, which the company have to திங்க் ஓவர். அதுக்கேற்ற மாதிரி தான் தன்னோட டிவிடெண்ட் பாலிசி வந்து அமையும். ஸோ இது ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டிவிடெண்ட் பாலிசி. அண்ட் இதோட கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து நீட் ஃபார் அடிஷ்னல் கேபிட்டல். ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஆஸ் ஐ சேட் நீட் ஃபார் அடிஷ்னல் கேபிட்டல்னா இஃப் யூ ஆர் require still more funds. If you are getting a 10 lakh of profit now and if you are distributing entire 10 lakh, then again if you want 15 lakh of funds or 10 lakh of funds, again you cannot go to the public and subscribe that time. So public கிட்ட போயிட்டு மறுபடியும் பணம் வேணும் அப்படின்றதுக்காக போயிட்டு திருப்பி ஃபண்டை ரைஸ் பண்ணி அதனால இருக்கிற ஏற்கனவே இருக்கக்கூடிய பவர் இழக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ், ஸோ தேர் கண்ட்ரோல் இஸ் கெட்டிங் டைல்யூட்டட் தேர். ஸோ அதனால வந்து அடிஷ்னல் ஃபண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்ற போது ஃபர்தர் எக்ஸ்பான்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் மூவ் பண்றதுக்கு அப்படின்ற கட்டத்துல you have to maintain certain amount as retained earnings in your company. மெயின்டைன் பண்ணணும். அப்பதான் வந்து கண்டிப்பாக உங்களால வந்து சர்வை பண்ண முடியும். உங்களோட வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் you must have sufficient amount of cash in your hands. ஓகே, ஸோ வீட்லயே வந்து நம்ம என்ன பண்றோம், என்டையர் இன்கம் வந்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் எக்ஸ்பென்ஸ்ன்னு செலவு பண்ணோம்னா சேவிங்ஸ்ன்னு இருக்காது, எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நம்ம மீட் அவுட் பண்றதுக்கு இருக்காது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கும். ஸோ இஃப் யூ ஆர் not maintaining reserves and surplus or retain earnings, then if whenever you want funds you have to go to the public back again. Okay, so that is not a right manner. So every time if you are going, then வந்து more control over the business will come from all the shareholders. So that's not a right thing. And similarly you cannot take a more loan and make yourself complicated there. So அதனால வந்து need for additional capitalன்ற போது அதை வந்து கண்டிப்பாக வந்து dividend policy determine பண்ணும்போது கண்டிப்பாக கன்சிடர் பண்ண வேண்டிய விஷயம். ability to borrow. இப்போ நான் வந்து லோன் வந்து என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், எனக்கு லோன் வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க பேங்க்ஸோ இல்லை ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனோ, அட் த டைம் டிவிடெண்ட் ஆல்சோ யூ கேன் டிக்ளேர். ஓகே, ஸோ வந்து என்னால் அந்த ரீபே பண்ணக்கூடிய எனக்கு கெப்பாசிட்டியும் இருக்குது, எனக்கு தர கூடிய இதுலேயும் நிலைமையிலையும் வந்து நல்ல ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குது எனக்கு பேங்க்ஸு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மற்ற மத்தியில் அப்படின்னா ஐ கேன் டிக்ளேர் டிவிடெண்ட். ஓகே, ஸோ இஃப் யூ ஹேவ் சஃபிஷியன்ட் borrowing capacity and I have also the ability to pay that அப்படின்னா you can declare dividend. Okay, so வந்து இது எல்லாமே வந்து டிசைட் பண்ணுது எவ்வளோ நம்ம வந்து டிவிடெண்ட் வந்து கொடுக்கணும் ஷேர் ஹோல்டருக்குன்னு. எக்ஸ்டென்ட் ஆஃப் ஷேர் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ எந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கன்னா வந்து என்ன ஏஜ் குரூப்ல இருக்காங்க ஷேர் ஹோல்டர்ஸ், என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ வெதர் தே ஆர் ஸ்கேட்டர்ட் அண்ட் வெதர் வந்து ஆஃப் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்ற போது வந்து அதுவும் நம்மளுக்கு டிசைட் பண்ண வைக்கும். ஓகே, இப்போ மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் பிலாங் டு தி பென்ஷனர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கரண்ட் டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணி தான் ஆகணும் நீங்கள் அந்த இடத்துல. ஓகேங்களா, ரெகுலராக நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். இல்லை சில கைண்ட் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் தே மை டேக் அடிஷ்னல் ரிஸ்க், அடிஷ்னல் ப்ராஃபிட் ரிட்டர்ன்ஸ் வருதுன்னா அடிஷ்னல் ரிஸ்க் எடுக்க விரும்புவாங்க. ஸோ அதனால வந்து எக்ஸ்டென்ட் ஆஃப் ஷேர் டிஸ்ட்ரிபியூஷனா டு வாட் அன் எக்ஸ்டென்ட் யுவர் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் தேர். Okay, so how well scattered of different age group, different income level இருக்கும், ஒரு இன்வெஸ்டாருக்கு டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ் இருக்கும், ஒரு பீப்புளுக்கோ எல்லாமே வந்து சிமிலராக இருக்காது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பீப்புள். ஒரே குரூப் கேட்டகரியாக வந்து இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிவிடெண்ட்ஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பாஸ்ட் டிவிடெண்ட் ரேட்ஸ். ஸோ பாஸ்ட் டிவிடெண்ட் ரேட்ஸ்னா ஏற்கனவே எவ்வளோ நீங்கள் போன வருஷம் டிக்ளேர் பண்ணீங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் எவ்வளோ கொடுத்தீங்க, இந்த வருஷம் அது வந்து எவ்வளோ கொடுக்கலாம்
ஓகே ஸோ அது வந்து யூ ஹாவ் டு டிசைட் ஓகே ஸோ வெரி லோ அண்ட் மூவிங் டு தி ரொம்ப ஹை ஓகே ஸோ இதில் வந்து வெரி வெரி ஹை அண்ட் யுவர் புல்லிங் டவுன் யுவர் ரெடியூசிங் யுவர் டிவிடெண்ட் ரேட்ஸ் அப்படின்னா வந்து இன்வெஸ்டாருக்கு உடனே வந்து ஓ இந்த கம்பெனி வந்து தே ஆர் கோயிங் இன்டு ரிஸ்க் லெவலா ஒய் தே ஆர் நாட் பேயிங் ரெகுலர் டிவிடெண்ட்ஸ் டு அஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஷேர் ஹோல்டர் தே மைட் ஃபீல் ஓகே ஸோ அதனால வந்து டிவிடெண்ட் ரேட்ஸ் எவ்வளோ வந்து பாஸ்ட்ல கொடுத்துருந்தோம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நம்ம வந்து டிசைட் பண்ணுவோம். என்னதான் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் பிஸ்னஸ்ல ஏற்பட்டாலோ சேல்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆனாலும் ஸோ பாஸ்ட் டிவிடெண்ட் ரேட்டுன்னு ஒன்று இருக்கு. ஸோ எவ்வளோ வந்து போன வருஷம் நம்ம கொடுத்தோம் ஓகேங்களா. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரென்சியேஷனா ஓகே. பட் வந்து ரொம்ப இஃப் யூஆர் லோயரிங் தி ரேட்ஸ்னாலும் வந்து பீப்புள் வில் கெட் அஃபெக்டட் ஓகே மென்டலி தே வில் கெட் அஃபெக்டட். ஸோ அதனால வந்து பாஸ்ட் டிவிடெண்ட் ரேட்ஸ் அண்டால் யூ ஹாவ் டு கன்சிடர் ஓகே. ஸோ வைல் பேயிங் தி நெக்ஸ்ட் இயர் டிவிடெண்ட் அண்ட் தென் டாக்ஸேஷன். ஸோ டாக்ஸேஷன் பாலிசிஸ் ஸோ ஜென்ரலி வந்து இப்போ ஒரு நார்மல் இண்டிவிஜுவல்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், டாக்ஸேஷன் எப்போ அதிகமாகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம்மை எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கிட்டு வந்து லோன்ஸ் எடுத்தோன்னா டாக்ஸேஷன் ஏதாவது நம்மளுக்கு கன்செஷன்ஸ் கிடைக்குமா. Tax you should not entirely evade, but வந்து certain things if you do insurance schemes or something, if you do something surely you will be getting some tax benefits. Similarly வந்து ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய குரூப் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனில வந்து ஹை இன்கம் டாக்ஸ் பிராக்கெட் குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஷேர் ஹோல்டர், அதாவது வந்து நிறைய டாக்ஸ் பே பண்ணக்கூடிய ஷேர் ஹோல்டர் வந்து இப்போ ப்ராஃபிட்ஸ்ல இருந்து எடுத்து நீங்க டிவிடெண்டா கொடுத்தீங்கன்னா அகைன் he has to pay certain amount of tax. ஸோ அந்த மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸ் வாட் they do, they tell that you reinvest in the business. ஸோ திருப்பி வந்து அந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, பண்ணிட்டு அதுல இருந்து வரக்கூடிய கெயின்ஸ் கேபிட்டல் கெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரலி ஷேர்ல இப்போ எப்படி வந்து ஒரு சேல் பண்ணா நம்மளுக்கு கேஷ் வருதோ அந்த மாதிரி வந்து ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால அதோட அப்ரிசியேஷனை வந்து கேபிட்டல் கெயின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து நான் இப்போ ஏர்ன் பண்ணுறதை விட கரண்ட்டாக இன்கம் டிவிடெண்டாக நான் ரிசீவ் பண்ணுறதை விட யூ ரீஇன்வெஸ்ட் இன் தி பிஸ்னஸ் இட்செல்ஃப், யூ ஹேவ் இட் வித் யூ. ஸோ இஃப் யூ ஏர்ன் அடிஷ்னல் ப்ராஃபிட்ஸ் லெட் மீ என்ஜாய் தி கேபிட்டல் அப்ரிசியேஷன் ஆர் கேபிட்டல் கெயின்ஸ் அவுட் ஆஃப் தட். ஸோ அந்த மாதிரி கூட வந்து டாக்ஸேஷன் பெனிஃபிட்ஸ் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அடைவாங்க ஓகேங்களா. ஸோ எவ்ரி டைம் வந்து டிவிடெண்ட் எதிர்பார்க்கக்கூடிய கஸ்டமர் வந்து ஷேர் ஹோல்டர் கூட இருக்க மாட்டாங்க ஓகேங்களா. சில பேரோட மைண்ட் செட் தான் கரண்ட் எனக்கு டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் வந்து ஆல்ரெடி இஃப் இஸ் பேயிங் மோர் டேக்ஸ் ஹையர் டேக்ஸ் பே பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இடத்துல வந்து அவன் கையில கேஷ் வந்தா அவன் டேக்ஸ் கட்ட போறான்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக வந்து நோ நீட், you have it in your business, you invest in different projects or நல்லா வந்து இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லயோ இதுலயோ இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுல இருந்து கிடைக்கும்ல கண்டிப்பாக எனக்கு அப்ரிசியேஷன், அந்த கேபிட்டல் கெயின்ஸ் let me enjoy. So now current he is going to sacrifice but future you will be earning more. Okay, so அந்த மாதிரி கூட வந்து டாக்ஸேஷன் பொறுத்து கூட வந்து டிவிடெண்ட்ஸ் வந்து கம்பெனி டிக்ளேர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் தி டிவிடெண்ட் பாலிசி. ஸோ why it is very very important, plays a vital role in வந்து கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது because payout ratio and retention ratio both we have to decide upon. So this more retained earnings also it's not good because every now and then you have to satisfy your investor shareholder, and similarly more if you are going to pay to the shareholder and கண்டிப்பாக பே பண்ணீங்கன்னா அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திருப்பி ஃபண்ட் வேணும்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடும், லோன் எடுக்கிற மாதிரி ஆயிடும், இல்ல பப்ளிக் கிட்ட போய் ஃபண்ட் ஷேர்ஸ் மூலமா மொபிலைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட். லிக்விட் கேஷா கையில் இல்லைன்னா எந்த பிஸ்னஸும் நடக்காது, எவ்ரி வேர் யூ வில் கெட் லாக்டு. ஸோ அதனால வந்து டிவிடெண்ட் பாலிசி இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எனி டைப் ஆஃப் பிஸ்னஸ். So they have to think over and they have to determine accordingly. So how much we have to pay, how much we have to retain in the business. So அதை வந்து they have to think over. அதுதான் வந்து factors affecting dividend policy. What are the things, what are the aspects that determine the dividend policy in a company? அதுதான் வந்து factors affecting dividend policy.